Hi friends, welcome to our channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களுடன் ஒரு நாள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லாயிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லஞ்ச் சாப்பாட்டுக்கு என்ன டிஷ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஊற வச்ச சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஊற வச்ச சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்களும் இது ஒருக்கா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்து கமெண்டை எனக்கு பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஊற வச்ச சிக்கன் கிரேவி டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற வச்ச சிக்கன் கிரேவி பண்ணலாம். அதுக்கு நம்ம மசாலாலாம் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என்னென்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்துருக்கோம். சிக்கன் வந்து மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சுருக்கிறோம். அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா வெங்காயம், பொடிசா நறுக்குன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா, மல்லி, தயிர், மசாலாத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன, வாங்க நம்ம பட்டை கிராம்பு பாக்கெட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கன் கிரேவி பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சுருந்தீங்களா சிக்கனு, அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம மசாலா பொடி எல்லாம் சேர்த்து நம்ம ஊற வைக்க போகிறோம். வாங்க இதை வந்து ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் என்னெல்லாம் போட போகிறோம்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் லேசாக மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். அடுத்தாப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்குவோம். அடுத்தாப்பில் பச்சை மிளகா 2 கிள்ளி வச்சுருக்கோம். அதை பச்சை மிளகாயை போட்டுக்குவோம். கொஞ்சோன்னு வெங்காயம், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தாப்பில் 2 இலை கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா எல்லாம் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கிற மசாலா தூள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள், சிக்கன் தூள், நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மசாலா தூள், இதையும் இதில் கலந்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கலந்து கொட்டிடலாம். இதை நம்ம கறி கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா தூளும் போட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊற வைக்கிறக்காண்டி கொஞ்சம் நம்ம எடுத்து சேர்த்துக்கிட்டோம். நம்ம இதை வந்து கிரேவி பண்ணுறப்போ இருக்கா நம்ம மசாலா தூள் போடுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஊற வைக்கிறக்காண்டி மட்டும் இப்போதைக்கு நம்ம போட்டிருக்கோம். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தயிர் ஃப்ரெண்ட்ஸ், தயிர் ஊற்றுறோம். தயிர் ஒரு 1/2 டம்ளர் தயிர் ஊற்றிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ஊறலுக்கு தேவையான உப்பு ஃப்ரெண்ட்ஸ், சால்ட் உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சால்ட் உப்பு போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்த பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா கறியில் வந்து எல்லா கறியிலையும் நல்லா படுற மாதிரி எல்லாம் நல்லா பரட்டி விட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு, மசாலா தூள் எல்லாமே வந்து எல்லா கறியிலையும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை பெரட்டி விட்டு நம்ம இதைத்தான் ஊற வைக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரட்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த சிக்கன் வந்து ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு. வாங்க நம்ம இப்போ ஊற வச்ச சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எண்ணெய் ஊற்றி
பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட். அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டோம். வெங்காயம் போட்டு வதக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன புதினா கருவேப்பிலை போட்டிருக்கோம். இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தக்காளி வந்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இஞ்சி சேர்த்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஊரில் வேறு சேர்த்து வச்சுருக்கோம். ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் வேறு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து அந்த லேசாக வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லேசாக இந்த பச்சை வாசம் வரும். இந்த பச்சை வாசம் போக இதை வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே வந்து இதில் மிளகாத்தூள் போட்டிருந்தோம். அதில் கொஞ்சோண்டு மிச்சம் இருந்து பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சம் மசாலாத்தூள், கொஞ்சோண்டு சிக்கன் தூள், கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் 1 ஸ்பூன் எடுத்து வச்சா போதும். இது வந்து நம்ம வீட்டு மசாலாத்தூள் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா நம்ம அதை கிளறி விட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா சிக்கன், மசாலா போட்டு ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா சிக்கன், அதை வந்து இந்த கிரேவியோடு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊற வச்ச சிக்கனை வந்து நம்ம அந்த மசாலாவோட சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கனை வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா நமக்கு எல்லாத்தையும் நம்ம படுற மாதிரி நல்லா கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளறிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு ஊற வச்சுருந்தோம். அதனால் நம்ம இப்போதைக்கு கொஞ்சோன்னு நமக்கு தெரியும். நம்ம அந்த தேவையை அறிஞ்சு நம்ம அதுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கறி வேகிறதுக்காண்டி வாங்க தண்ணி சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சேர்த்து கிளறி விடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன செம்பில் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன செம்பில் வந்து ஒரு அரை செம்பு இருக்கும், அரை செம்பு தண்ணி ஊற்றிருக்கிறோம். இதை வந்து நல்லா பரட்டி விட்டுக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. நான் கறி வேகணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் லேசாக நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு சிக்கனை வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ரொம்ப கெட்டி இல்லாமல் ஓரளவுக்கு இந்த தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கறி வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கறி வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கறி வெந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அக்கா செம்மையாக இருக்குது, அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது. இது மேலே நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் லேசாக குழம்பா வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சு நீங்கள் ட்ரையாக பரட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காட்டுமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் அமைக்கி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.